எழுவார் மாட சுவாமி மறுமைகளை அகற்றிடுவாய் மாட சுவாமி மறுமைகளை அகற்றிடுவார் மாட சுவாமி மாட வழி காட்டிடுவார் மாட சுவாமி போக்கிடுவார் மாட சுவாமி கட்டங்களை போக்கிடுவார் மாட சுவாமி கனிவுகளை தந்திடுவார் மாட சுவாமி பாட வழி காட்டிடுவார் மாட சுவாமி மறுமைகளை அகற்றிடுவார் மாட சுவாமி பாட வழி காட்டிடுவார் இன்னல்களை அகற்றிடுவார் மாட சுவாமி இன்னல்களை அகற்றிடுவார் மாட சுவாமி இன்பங்களை தந்திடுவார் மாட சுவாமி இன்பங்களை தந்திடுவார் மாட சுவாமி நம்பிய பேர்களையே மாட சுவாமி நம்பிய பேர்களையே மாட சுவாமி நரம் காத்து வைத்திடுவார் மாட சுவாமி நல்ல பலன்களும் வழங்கிடுவார் மாட சுவாமி வாழ வழி காட்டிடுவார் மாட சுவாமி மறுமைகளை அகற்றிடுவார் மாட சுவாமி வாழ வழி காட்டிடுவார் மாட சுவாமி மறுமைகளை அகற்றிடுவார் மாட சுவாமி மாட சுவாமியின் கரைவடிக்கே மாட சுவாமியின் கரைவடிக்கே மலைமகளே முன்வரு ஆரியில் வந்த தெய்வம் ஐயாருள்ளுத்தி மாட சுவாமி அவரது கரையதனை பறிப்பதற்கு அலைமகள் கலைமகளே முன்வரு ஆரி கைலாசம் தன்னறி ஆரி பகவானின் இடம் அறி அருள் வாக்கு பெற்ற தெய்வம் மாறிக்கிடா தலை அழகன் மனிதன் போல் உடல் அழகன் துள்ளி துள்ளி விழுந்தவர்தான் உள்ளூட்டி மாட சுவாமி ஐயா உள்ளூட்டி மாடத்தி என்பவளும் ஆண்டவனின் இடமாறியை அதிகமாரம் வாங்கி எல்லோ அன்போடு பயணம் வைத்தார் பயன் கொல்லும் வாரம் வெல்லும் வாரம் கொடுக்க வாரம் அழிக்க வாரம் வேணுமென்ற வரங்களோடு வரங்களோடு விருப்பமுடன் பயணம் மாறார் பயணம் விருப்பமுடன் பயணம் மாறார் பயணம்
கைலாசத்தில் ஆண்டவனாகிய கடவுளிடத்தில் அதிக வரங்களை பெற்று ஐயா துள்ளூட்டி மாடசுவாமி பூலோகம் புறப்படும் போது அந்த இறைவனாகிய கடவுள் மாடசுவாமி நீ பூலோகத்திற்கு போய் பூலோகத்திலே உன்னை வணங்கும் பக்தர்களை பாதுகாக்கும் தெய்வமாக இருக்க வேண்டும். அதோடு மட்டுமல்ல, தமிழ் இனத்துக்கு நீ தமிழ் பெரும் தெய்வமாக இருக்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் உன்னை நம்பியவர்கள் உன் பெயரை சொல்லி திருவண்ணீரை கொடுத்தா தீராத பிணியெல்லாம் அகற்றும் வரத்தை தந்திருக்கின்றேன். மாறாத பிணி அகற்றிடும் மஞ்சனை தந்திருக்கின்றேன். உன்னை வணங்கிடும் பக்தர்களுக்கெல்லாம் நீ எல்லா நலமும் வளமும் வழங்கி உலோகத்திலே தமிழ் மக்கள் வணங்கும் தெய்வமாக நீ வாழ வேண்டும். ஆகவே தமிழ் சமுதாய பெருமக்களோடு நீ பேசும் தெய்வமாக இருக்க வேண்டும். பகவான் இதான் மூலதனமாக சொல்றார். நீ பூலோகத்திலே போகிறாயே மாடசுவாமி, நீ துள்ளி துள்ளி விழுந்த துள்ளுகுட்டி மாடசுவாமி, நீ தெய்வ வடிவத்திலே செல்லுகின்றாய் அல்லவா? ஆகவே தமிழ் சமுதாய பெருமக்களிடத்திலே நீ பேசும் தெய்வமாக இருக்க வேண்டும். பேசும் தெய்வமாக இருக்கும் போது நீ பூலோகத்திலே முதல் இடம் வகிக்கும் இடம் காஞ்சிவனம் பூஞ்சோலையில் திருவாளிய கல்லுன்னு ஒரு கல்லு உனக்காக காத்திருக்கின்றது. அது உருண்டு திரண்ட கல்லு, ஒழுக்கமான திருவாளிய கல்லு, 10 வண்டி சுத்திருக்கும் பார்க்க அழகான கல்லு, பழங்கி போல் இருக்கும் கல்லு. அந்த திருவாளிய கல்லிலே போய் நீ இருந்து கொண்டு தமிழ் மக்களிடத்திலே பேசும் தெய்வமாக இருக்க வேண்டும். பிறகு நீ அங்கிருந்து யாரிடத்துல இடம் பெற வேண்டுமோ பெற்றுக் கொள்ளலாம் என்பதாக சொல்லி ஈசனான சிவபெருமா வரம் கொடுத்து இன்பமுடன் அனுப்பி வைத்தார். கைலாச நாடும் வீட்டி கருண சாந்தி மலை கழித்து அறியாரே பெயர் வாழும் இடமோ காதி என்ற ஜலம் அறிலை ஜலம் நம்ம கண் கண்ட தெய்வம் தாய் தெய்வம் துள்ளுகுட்டி மாடசுவாமி அந்த தூய தெய்வம் வருகுறையா வந்தல்லவோ காழி விஸ்வநாதரையும் கண்ணி விசாராட்சி அம்மனையும் செய்து அறிவணிந்து அங்கே தன்முகமாய் பயண வைத்தார். பெரியதோர் மாடசுவாமி அதுக்கடுத்து வார் போரிவார் அண்ணாமலை தன்னகரிலே ஐயாருள்ளுட்டி மாடசுவாமி அன்போடு வந்தல்லவோ நவதீர்த்தமாடுகிறார். நல்லதோ
நாளையும் உண்ணாமலையாழி வணங்குகிறார் கழித்து வாரபோது அழகு சொல்லுட்டி மாட நல்ல வழிதனில் மாடப்போடி கமகமங்க தான் தொழிக புணுகுழி கல்லூரிய தொழி அந்த பாவாட போட்டும் மயில் வீசாயி வெள்ளி மடல் ஏந்தி விருது கட்டி எங்கள் கூறி அதன் வேட்டு முழங்கிவர் ஐயா துள்ளுட்டி மாடசாமி கல்லுவடி போட்டுவர் கவரி கொண்டு வேண்டிவர் உள்ளுகுட்டி மாடசாமி சண்முகமாவாரபோது சீர்காழி சிதம்பரம் 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 எடுத்து அமனே அடுத்து தென்முகமாக வந்து கொண்டிருக்கின்ற வேளையில் அமையா நமக்கு உகந்த இடம் தேடி வர வேண்டும் என்று அந்த துள்ளுகுட்டி மாடசுவாமியானவர் அமனே இறைவன் வகுத்த வழி பிரகாரம் ஆமாம் இருப்பு இடத்தை தேடி வருகின்ற போது சரி அதுக்கு தென்முகமாக வந்து கொண்டிருக்கிறார். ஆமா காஞ்சிவனம் பூஞ்சோரையில் வந்து கண்டார். ஆமாம் அந்த காஞ்சிவனத்தில் அமனே கண்கண்ட தெய்வமாகிய இந்த துள்ளுகுட்டி மாடசுவாமி ஆமையா அந்த காஞ்சிவனம் பூஞ்சோரையிலே வந்து பார்க்கின்ற போது அந்த காஞ்சிவனம் பூஞ்சோரை எப்படி மகிழ்ச்சிகரமாக இருந்தது. எப்படி இந்த கண்கண்ட தெய்வமாகிய மாடசுவாமி காஞ்சிவனத்துக்கு வந்து அவருடைய கமலப்பாதங்கள் பட்ட உடனே எங்க துள்ளுகுட்டி மாடசுவாமி சரி வந்து காஞ்சிவனம் பூஞ்சோரையிலே ஒரு பாதம் பட்ட மாத்திரத்தில் ஆமா எங்க மாடசுவாமி கமலப்பாதங்கள் அந்த காஞ்சிவனத்திலே பட்ட உடனே சரி அந்த காஞ்சிவனம் ஒளிமயமாக இருந்ததா, பிரகாசமாக இருந்தது. அந்த காஞ்சிவனம் எப்படி ஒளிமயமாக இருந்தது என்று கேட்டால் எப்படி பூக்காத மரங்கள் எல்லாம் மரங்கள் பூத்து குலுங்கியதாம், காய்ச்சாத மரங்கள் எல்லாம் காய்த்து பழுத்திடுமா, பட்டு போன மரங்கள் எல்லாம் பச்சையோடி தழுத்திடுமா, ஊசி போரே உயர்ந்த வானம் உயர்ந்த உத்தியாட்சம் காய்க்கும் வானம் பாதி சுற்றி படரும் வானம் பவள ரத்தினங்கள் பழுக்கும் வனம் சிங்கார வனம் அறிவை தெய்வம் துள்ளுட்டி மாடசுவா தெய்வம் வரும் வேளையே காஞ்சிவனம் பூஞ்சோரையே போற வார பாறையே துள்ளுகுட்டி மாடசுவாமிக்காக அந்த தூய தெய்வத்தின் வடிவத்திற்காக ஒரு கல் அங்கு இருக்கின்றது. இறைவன் கருணையால் உருவாக்கப்பட்ட திருவாரி கல்லானது இந்த மாடசுவாமி குழுவேற்றிருப்பதற்காக அமைந்த கல்லு. அது உருண்டு திரண்ட கல்லு, ஒழுக்கமான திருவாரிய கல்லே. திருவாரிய கல்லு பத்து வண்டி சுற்று மறுத்த திருவாரிய கல்லறினா
பழும்பி போல் இருக்கும் கல்லு பார்க்க அழகான கல்லு உருண்டு திரண்ட கல்லு ஒழுக்கமான திருவாரிய கல்லானது உகந்திருக்கக்கூடிய கல்லை கண்டால் கண்கண்ட தெய்வம். சரி, இந்த கண்கண்ட தெய்வமாகிய மாடசுவாமியானவர் இறைவன் சொன்ன ஞாபகம் வருகிறது. இறைவன் இந்த காஞ்சிவனத்திலே தானே இந்த திருவாலிக்கல்லிலே இருக்கும்படி ஆஜ்ஞாபித்தார். ஆகவே நமக்காகவே இருக்கின்ற கல்லு என உணர்ந்து இந்த தொள்ளுக்குட்டி மாடசுவாமியானவர் அந்த திருவாலிக்கல்லிலே வந்து குடியிருக்கிறார். திருவாலிக்கல்லிலே குடியிருந்து யார் வருவார் எவர் வருவார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஓர வேளை வார வரை இங்க பொல்லாத தெய்வமானவர் பார்த்துக் கொண்டிருக்கின்றார். அப்படி இருக்கின்ற நாளில் இந்த திருவாலிய கல்லில் இங்க துள்ளுக்குட்டி மாடசுவாமி இருந்து கொண்டு தமிழ் மக்களை கண்டால் வாய் துறந்து பேசுகிறது. தமிழ் மக்களிடத்திலே தனிப்பெரும் தெய்வமாக குடிகொண்டிருப்பது பேசும் தெய்வமாக இருக்கின்றது. தமிழ் இனத்தை கண்டவுடனே அந்த தெய்வத்திற்கு பெரிய சந்தோஷம் ஏற்பட்டு வாய் துறந்து பேசுகின்றாராம் இந்த மாடசுவாமி. சரி, அப்படி பேசும் தெய்வமாய் இருக்கின்ற நாளில் அந்த திருவாரிய கல்லிலே தான் தெய்வம் குடிகொண்டிருக்கிறார். சரி, அப்படி குடிகொண்டிருக்கும் போது மக்கமா நகரத்திலே யாருன்னே மக்கமா நகரில் இங்க தெய்வம் துள்ளுக்குட்டி மாடசுவாமி திருவாலிக்கல்லிலே குடிகொண்டிருக்கிறார். பேசும் தெய்வமாக இருக்கின்றார். தமிழர்களிடத்திலே வாய் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறது. சரி, இப்படி இருக்கின்ற போது மக்கமா நகரத்தில் என்னன்னே முஹைதீன் ஆண்டவர் இருக்கிறார். இஸ்லாமிய பெருமக்கள் அங்க முஹைதீன் ஆண்டவரை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்லாஹூ அல்லாஹ் இல்லல்லாஹு என்று அங்கே இஸ்லாமிய பெருமக்கள் அங்கே முஹைதீன் ஆண்டவரை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சரி, அது எத்தனை தெரு இருக்கு தெரியுமா? 64 தெருவு. 64 தெருவு இஸ்லாமிய பெருமக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சரி, அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது அந்த இஸ்லாமிய பெருமக்களுக்கெல்லாம் தரமல் எப்பையாக இருப்பது என்று கேட்டால் அங்கே அத்துணை லெப்பமார்களுக்கும் இஸ்லாமிய பெருமக்களுக்கும் தலமையிலப்பையா இருப்பது சரி பாபாலப்பை மதிலாலப்பை சரி முத்தலப்பைன்னு 3 லெப்பமார்கள் 3 பேர்கள். அதிலே மதிலாலப்பையானவன் அவன் என்ன பண்றான் தெரியுமா? எப்படி நம்ம அல்லாஹ் கண்ட இடெல்லாம் நம்ம பாத்தியா ஓதி வரணும் சரி என்று அந்த மதிலாலப்பையானவன் அல்லாஹ் கண்ட இடங்கள் எல்லாம் நாம பாத்தியா ஓதி வர வேண்டும் என்பதாக சொல்லி அந்த மதிலாலப்பையானவன் தான் மகிழ்ச்சியுடன் பயணம் வைத்தான். அல்லாஹ்வின் கருணையாய் நல்லாவே வாழ்வதற்கு நாமிகள் கண்ட இடங்கள் எல்லாம் நமஸ்கரித்து வரணும். வெள்ள நல்ல குதிரை மீது குதிரை விருப்பமுடன் எழுந்தருளியே அறையில் உறவாளை மாட்டி எல்லோ மாட்டி அன்புடனே வருகின்றானே வரை உறவாளை மாட்டி கொள்ளு மாட்டி உத்தம மாறிலாரப்பை வெள்ளையே குதிரை மேலே குதிரை மேலே வரைந்துதான் மாறுகின்றானே வரைந்துதான் மாறுகின்றானே வருகின்றானே
மாநகரம் வீட்டு மரிலாரப்பை மாறுபோர் நாகூரில் வந்தல்லும் நபிநாயகத்தை தேர்வு செய்து பழமூடு வாங்கி வைத்து அத்திவதம் வைத்தல்லோ அங்க பாத்தியா ஊரி வாராய் யாரு கழுத்தி வாரபோரி வாரே அழகுடைய மாறிலாரப்பை மாறி அழகுடைய மாறிலாரப்பை மாறிலா பூஞ்சோலையில் வந்து கொண்டிருக்கின்றார் இந்த மதிலாரப்பையானவன் வெள்ள குதிரை மீது எழுந்தருளி தலப்பா கட்டி அந்த அறையிலே உடவாளை மாட்டி அவன் கையிலே உடுத்தி அதாவது முஸ்லிம் இஸ்லாமியன் அல்லவா அவன் ஆகவே இஸ்லாமியாகிய அந்த மதிலாரப்பையானவன் அந்த குதிரையிலே வந்து கொண்டிருக்கின்றான். அப்படி வரும்போது காஞ்சிவனம் பூஞ்சோலையிலே திருவாலிய கல்லிலே இருக்கின்ற எங்க தெய்வம் துள்ளுகுட்டி மாடசுவாமி, அதாவது துள்ளி துள்ளி விழுந்த தெய்வம் துள்ளுகுட்டி மாடசுவாமி, சீராவரை இருக்கக்கூடிய துள்ளுகுட்டி மாடசுவாமி, நம்பினவரை பாதுகாக்கும் நல்லதோர் இந்த மாடசுவாமி அந்த திருவாலிய கல்லில தமிழ் மக்களோடு பேசிக் கொண்டிருக்கிறது. அப்படியே பேசுகிறது. தமிழ் மக்களோடு பேசும் தெய்வமாய் இருக்கின்ற மாடசுவாமி தமிழ் இனத்தவர்களோடு பேசுவதை இந்த மதிலாரப்பை வாரவன் பார்த்துக்கிட்டான். ஆமா, என்னதான் ஆச்சரியமா இருக்கு. என்னன்னு இந்த திருவாலிய கல்லுகிட்ட தமிழ் மக்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்களே, சரி இந்த தமிழரிடம் பேசும் தெய்வம் நம்ம கிட்ட பேசாரா? அதானே தெய்வம் தானே. ஆகவே தெய்வம் தமிழ் இனத்தோடு பேசக்கூடிய தெய்வம் நம்ம கிட்ட பேசாரா சரி என்று ஒரு ஆணவம் உனக்கு. ஆமா, அவன் இஸ்லாமியனாக இருந்தாலும் சரி இந்த இந்துக்கள் வணங்கும் தெய்வத்தை சோதனை இடும் நினைச்சான். ஆமா, அவன் வெள்ளக்குதிரை விட்டு கீழே இறங்கினான். ஆமா, இந்த திருவாலிய கல்லு பக்கம் வாரான். சரி இந்த தமிழ் மக்கள் பேசிக்கிட்டு இருக்கிறதை பார்த்தான். இவனும் வந்து பேசுகிறான். சரி ஆனால் இஸ்லாமியன் பேசும்போது சரி எங்க தெய்வம் மாடசுவாமி பேச மாட்டேங்கிறது, பேசவே இல்லை. இந்த தமிழர்கள் இடத்தில் பேசக்கூடிய தெய்வம் இஸ்லாமியனாகி மதிலாரப்பு இடத்தில் பேச மாட்டேங்கிறது. சரி அப்போ அந்த மதிலாரப்பைக்கு கோபம் வந்தது. ஆமா, என்னடா ஆச்சரியமா இருக்கு, திருவாலிய கல்லுன்னு சொல்றாங்க, தமிழ் மக்களிடத்துல வாய் திறந்து பேசக்கூடிய சத்தம் கேட்கிறது. ஆனா தமிழரிடத்தில் பேசக்கூடிய தெய்வம் நம்ம கிட்டையும் பேச மாட்டேங்கிறது என்று ஆங்கார கோபம் கொண்டே அந்த நல்ல மதிலாரப்பை உடவாளை எடுத்தானே கல்லில் வெட்டினானே உறவாளை எடுத்தானே
தாயுரையா எட்டமா தாய்ந்த போது பார்த்தானே அப்பையவன் ஐயோ தெய்வமே அவனே நாம் திருவாரிய கல்லு என்று நாமல் ஓங்கி கட்டும் போது உதரமாக செய்யக்கூடியவரம் என்ன இரத்தமாக சாய்ந்த போது பார்த்தானே அப்பையவன் மாயமோ அறியாய் மாய ஒன்றும் தெரியலை ஐயோ பிசாசிகள் உள்ளாத தெய்வம் தமிழ் இடத்தில் பேசும் தெய்வம் நம்ம கிட்ட பேசலேன்னு கோபத்தோடு நாம வாழ ஓங்கி வெட்டும் போது உதரமா சாய்கிறதே என்று கண்டு பயந்தானே கட்டழக மதிலாரம் கைவரடி கால்வரடி கட்டழக மதிலாரம் என்னமோ தெரியலை என்று சொல்லி மதிலாரம் பழையபடி திரும்புகிறாள் பழையபடி திரும்புகிறாள் ஆவி என்ற மாறிலாரப்பை மாறிலாரப்பை பழையபடி திரும்புகிறாள் ஆவி என்று மறிலாரப்பை கல்லா அமையன் அல்லது தெய்வமா அவனே ஒன்றும் தெரியாத நிலையில் மதிலாரப்பையானவன் அவனே கை பதறி கால் பதறி அவன் வெள்ள குதிரை மீது எழுந்தருளி அவனே மதிலாரப்பை மக்கமா நகருக்கே வந்து விட்டான். சரி, அப்படி மக்கமா நகரிலே வந்து அவன் மாளிகையில் இருக்கும் போது எங்க பேசும் தெய்வமாகிய துள்ளுகுட்டி மாட சுவாமி சரி அவர் பின்னாலேயே தொடர்ந்தார். ஏன் தொடர்ந்தார்? நாம தமிழ் என மக்களை பாதுகாக்கும் தெய்வம். சரி, அவன் இஸ்லாமியன். அவன் நம்மிடத்துல வந்து பேசினா அவன்கிட்ட பேசுவோமா? இல்லை. அதற்காக உடவாளை கொண்டு வெட்டி விட்டான்ல. ஆகவே அவனையும் போய் ஒரு பார்வை பார்க்கணும், அந்த லெப்பையையும் ஒரு ஆட்டி படைக்கணும் என்பதாக சொல்லி நினைத்து எங்க துள்ளுகுட்டி மாட சுவாமியானவர் அவன் பின்தொடர்ந்து சென்று மக்கமா நகரில் வந்து நகரில் வந்து மாடசுவாமியானவர் தான் அந்த இரவோடு வந்தல்ல எங்க துள்ளுட்டி மாடசுவாமி அல்லாவின் வாசலிலே துள்ளுட்டி மாடசுவாமி எப்பமார்கள் தெருவரிலை தெரு அட்டாடுட்டம் போடுரையா போற வேரை வார வேரை புல்லாங்கு செய்யுரை புரடி அடி அடி குறை நேரம் தப்பி வருபவர் அல்லாவின் வாசலி பாத்தியாவோட வருபவரை அது வரியாசம் செய்யுரையா ஆனப்பந்தம் கொடுத்துரையா ஐயாருள்ளுட்டி மாடசுவாமி ஆரூரையா பாரூரையா தெருவரில் மாடசுவாமியானவர் தான் எட்டோடு 8 நாள் அங்க அட்டாருட்டம் செய்யுரையா நிறவ 8 பெண்களை தான் அவர் வெறுவையராக்கினாரே வெறுவ 8 பெண்களை தான் மாடசுவாமி நிறவயராக்கினாரே
மயிலாவின் வாசலிலே அப்பும் பார்த்தானே மயிலாரப்பை அந்த பாவியவன் என்னகு நம்மளுட காவலிலே காகமும் பறக்கா கரும்புரி வீராண்டா விட்டு வந்து என்ன வந்து தெரியலை தெய்வம் என்றாரும் அவனே ஒரு சந்தேகம் அவனுக்கு தோன்றுகிறது. எப்படி நாம காஞ்சிவனம் பூஞ்சோலையிலே ஆமா உடவாள கொண்டு ஓங்கி இந்த திருவாலிக்கல்ல வெட்டும் போது உதரமா வந்தது வெட்டமாக வந்தது. ஒருவேளை அதே தெய்வமாக இங்க வந்திருக்குமா இருக்கலாம் என்று அவனுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டு மந்திரம் பயித்தவன் மதிலாரப்பை. ஆமா அவன் மந்திரம் பயித்ததுனாலே சரி அஞ்சன மைய உண்டு, ஆராயும் தன்மை உண்டு, உண்டு மயிற்சிமிழ் உண்டு, மாந்திர சக்தி உண்டு, யாரையும் தெரிந்து கொள்ளும் சக்தி அவன் கற்றிருந்தான். சரி இந்த மந்திரம் படிச்சதுனால அஞ்சன மைய போட்டு வெற்றிலையில மைய போட்டு சரி அஞ்சன மையாலே ஆராய்ந்து அறியும் போது அந்த அஞ்சன மையில எங்க ஐயா தொல்லூட்டி மாடசுவாமி விளையாடுறாரு. அடேங்கப்பா இங்க மாடசுவாமி விளையாடும் போது அந்த மதிலாரப்பைக்கு நல்ல தெய்வத்தினுடைய காரணம் தெரிகிறது. சரி அப்ப மதிலாரப்பை சொல்வான், ஏ தெய்வமே என்ன நீ யாரு என்பது எனக்கு தெரியணும். தெரிய வேண்டாம். அப்ப எங்க மாடசுவாமி சொல்றாரு, என்னடா யாருன்னு தெரியலையா உனக்கு? காஞ்சிவனம் பூஞ்சோலையிலே நீ திருவாலிய கல்லுதானேன்னு நினைச்சு உடவாள கொண்டு வெட்டினியடா. எப்பா உடவாள கொண்டு வெட்டும் போது உதரமா சாய்ந்ததே நீ சந்தேகப்படலையா? ஞாபகம் இருக்கா? நீ தெய்வமா கல்லான்னு நினைச்சு பதறி போய் வந்தவாறு. சரி அந்த திருவாலிய கல்ல இருந்துதான்டா அந்த தெய்வம் வந்திருக்கேன். நான் கைலாசத்திலே பறந்து கன்னி தமிழ் நாட்டுக்கு சென்றவன். ஆமா தமிழ் சமுதாய பெருமக்களை வாழ வைக்கும் தெய்வமாக சென்றவன். சபாய் நீ உடவாள கொண்டு வெட்டினால உனக்கும் நான் யாருன்னு தெரிய வைக்கணும் பாரு. ஆமா நீ அக்பரே அல்லாஹ்னு வணங்குறவன், நீ என்ன யாருன்னு புரிஞ்சுக்கணும்லப்பா. ஆமாப்பா இந்த மாடசாமிய நீயாவது புரிஞ்சுக்கோ. சபாய் புரியாம நீ இருக்காத, நீ புரிஞ்சு பேசு, நீ புரியாம பேசாத. சரி ஏ மதிலாரப்பை ஆமா புரிந்தவருக்கு தான் உனக்கு புண்ணியம் உண்டு, புரியாதவருக்கு பூச்சியம் தான். அதனால என்னை புரிந்துக்கோ, புரிந்தது பேசுவதை கேளு. அன்னைக்கு தமிழ் இடத்திலே தமிழங்கிட்ட பேசினது நம்ம கிட்ட பேசலன்னு கோபப்பட்டல, இப்ப உன்கிட்ட நானே பேசுறேன்டா. தமிழங்கிட்ட பேசுறவன் இப்ப நான் உன்கிட்ட பேசுறேன். என்ன இஸ்லாமியனே ஏ மதிலாரப்பை, நீ கொடிமரத்துல எனக்கு நிலையம் போட்டு தரலையானா, நீ ஆடு கோழி பலி கொடுத்து நீ கந்திரியாக்கி தரலையானா 64 தெருவையும் விளையாடுவேன், பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன், 64 தெருவை விளையாடுவேன் அப்படின்னா அப்ப பதறிட்டான். அன்று தமிழனிடம் பேசியது நம்மகிட்ட பேசல. சரி இன்னைக்கு நம்ம கிட்டே வந்து பேசிக்கொண்டு நிலையம் கேட்கறதே அப்பதான் சொன்னான். சரி அதாவது நீ இந்துக்கள் வணங்கும் தெய்வம், இஸ்லாமியாகிய நான் உனக்கு எப்படி நிலையம் போட்டு தர முடியும்? சரி போட்டு தர முடியுமா முடியாதா? நீ கொடிமரத்தில் நிலையம் போட்டு ஆடு கோழி பழி கொடுத்து கந்திரியாக்கி தரலன்னா உன்னை விடமாட்டேன்டாங்கப்பா. சரி நீ வாழை கொண்டு வெட்டினவன் அதோட போயிருவன் நினைச்சியா? அப்படின்னா அப்ப நீ இருப்பதை நான் எப்படி தெரியறது? சரி அப்படின்னா அந்த இஸ்லாமிய அப்ப எங்க மாடசுவாமி வாயிலிருந்து சொன்னார், என்ன அப்படி கேளு, என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு புரிஞ்சுக்கோ. ஆனா வெள்ளை சேவலை கொண்டு வா, கழுத்த அறுத்த சேவலுக்கு கறக்கோன்னு குவினா அந்த மாடசுவாமியை நம்புனா. அப்படின்னா இந்த மாடசுவாமியை நம்புனா அதுக்கு பிறகு வெள்ளை சேவலை கொண்டாந்தான், கழுத்த அறுத்த சேவலுக்கு கறக்கோன்னு கூவியது.
உடனே இது ஆணைக்கும் ஆக்கினைக்கும் அடங்காத தெய்வம் ஐயா துள்ளூட்டி மாட சுவாமி சரி என்று அந்த கொடிமரத்தில் நிலையம் போட்டு ஆடு கோழி பலி கொடுத்து கந்திரியாக்கி கொண்டிருக்கின்றான் அந்த இஸ்லாமிய மக்கள். அங்கே கொடிமரத்தில் நிலையம் பெற்று அல்லாவின் இடத்தில் மக்கத்தில் நிலையம் வாங்கி மீண்டும் திருவாலிய கல்லிலே வந்து எங்க துள்ளுகுட்டி மாட சுவாமி துணை இருக்கிறார். இந்த துள்ளுகுட்டி மாட சுவாமி திருவாலிக்கல் இருக்கும் போது இன்னும் யார் வருவார் எவர் வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார். வருவார் உண்டோ போவார் உண்டோன்னு வழிபார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படி இருக்கின்ற நாளை நாட்டிலேயும் நல்ல நரம்பற்றி வாழும் மழையெல்லாம் பொழியும் புரிந்த சென்றலறி வீசும் ஆரோடு நல்ல பொறிகை அழகி சித்தாறு பொங்கி ஓடும் மாறியிருந்து விளையாட மயில்கள் எல்லாம் தோகை விரித்தாடும் நினைத்தால் தமிழ் மணக்கும் அந்த நெல்லை மாவட்டத்தில் மாறியிருந்து விளையாட அந்த மானூர் தன்மையில் மண்வேரி அங்கே உயர்ந்திருக்கும் நாளை அந்த நல்ல ஊரில் கரையாள என்று சொல்லி கட்டழக ஒருவன் உண்டு. அப்படி மானூரிலே மக்கள் நிறைந்த நகரிலே அமைய மாபெரும் அம்பரவாண சுவாமி என்று ஒருவர் உண்டு. அம்பரவாண சுவாமி மானூரிலே அடக்கமாகி உள்ளார். ஆமா, அதாவது சீவலராஜா காலம் உஜ்ஜாக்குண்டா மந்திரி உண்டு. சரி, அவன் காலத்துல மானூர்ல அம்பரவாண சுவாமி எப்படி அடக்கமானார் என்பதும் தெரியணும். அம்பலவாண சுவாமி எங்கிருந்து வந்தார், எப்படி அடக்கமானார்னா, சரி, காசியிலே இருந்து கன்னியாகுமரிக்கு செல்வது மாதிரி சரி அம்பலவாண சுவாமி வாரார். அந்த அம்பலவாண தேசிகர் என்ற ஒரு குறிப்பேர். ஆமா, அந்த அம்பலவாண தேசிகர் சரி அந்த காசியிலிருந்து வரக்கூடியவர். ஆமா, காசி சரி அண்ணாமலை சீர்காழி சிதம்பரம் ஆமா தென்மதுரை திருவில்லிபுத்தூர் சரி ராஜபாளையம் ஆமா சங்கரங்கோவில் சரி சண்முகநல்லூர் ஆமா தேவர்குளம் அதோடு அழகிய பாண்டியபுரம் சரி மானூரு ரஸ்தா ஆமா அங்க நெல்லை டவுன்ல வந்தது. ஆமா, நெல்லை டவுன்ல வந்தார். சரி, அம்பலவாண தேசிகர். ஆமா, நெல்லையப்பருடைய சன்னிதானத்திலே வந்து ஏ நெல்லையப்பா 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 காந்திமதினு கூப்பிட்டார். சரி, இந்த நெல்லையப்பா காந்திமதினு அம்பலவாணர் கூப்பிடும் போது நெல்லையப்பரும் காந்திமதியும் மேனாவன்னும் பல்லக்கில் அங்கே குறுக்குத்துறைக்கு ஸ்நானத்துக்கு சென்றிருந்தார்கள். ஆமா, இந்த குறுக்குத்துறைக்கு ஸ்நானத்துக்கு சென்றிருந்ததுனாலே சரி அம்பலவாணர் அழைத்த போது என்னன்னு கேட்கறதுக்கு இங்க ஆள் இல்லை. ஆமா, தெய்வம் இல்லை. இந்த அம்பலவாணருக்கு கோபம். ஆமா, ஏன் இல்லையப்பா ஏ காந்திமதி அம்மா நான் கூப்பிடுவது காதுகளாம இருக்கிறீங்க. ஆமா, அதுக்கு என்ன காரணம்? சரி, 1000 கோட்ட வரப்பாட்டுக்கு ஆளுக்கு குறைய இருக்கிற ஆணவம் உனக்கு. சபாஷ்.
அப்படி ஆணவத்தினாலே இருந்து விட்டாய் பாரு. நீ என்னவென்று கேளாதனால நீ இருக்கும் இடத்தில் எள்ளும் குறுக்கும் எருக்கலையும் முளைக்க கடவுதுன்னா சாபம் கொடுத்து விட்டு வடக்கு முகமா திரும்பினார். மேனாவண்ணும் பல்லக்கலை காந்திமதியும் நெல்லையப்புறம் வந்துட்டாங்க. ஐயோ ஆமா அம்பலவான சுவாமி வந்து கோவப்பட்டு கிளம்புறாரே என்று மேனாவை வெட்டி இறங்கி காந்திமதியும் நெல்லையப்புறம் வந்து அம்பலவானரே அம்பலவானரே சரி அம்பலவானரே கோபத்தை விடுங்கள் வாங்கள் நாங்க குறுக்கு துறைக்கு ஸ்நானத்துக்கு சென்றிருந்தோம் அதனாலதான் உங்கள்கிட்ட என்னன்னு கேட்கல நீங்க வாங்க வந்து தங்கி தகையாரி புகழான்னு கூப்பிட்டாங்க. அப்பதான் அம்பலவாணர் வடக்கு முகமாக திரும்பியவர் சரி நெல்லையப்பரை பார்த்து ஐயோ பாவம் ஐயா நெல்லையப்பரும் காந்திமதியும் குறுக்கு துறைக்கு குளிக்க போயிருக்காங்க சரி அதனாலதான் என்னன்னு கேளாம இருந்துட்டாங்க. ஆமா அவங்களுக்கு நாம சாபம் கொடுத்துட்டோம் சரி என்ற சாபத்தை விமோசனம் கொடுத்தார். ஆமா எள்ளும் குறுக்கும் எருக்கலையும் வெளியில வர சரி நெல்லையப்பர் காந்திமதி உள்ளே போக ஆமா என்று விமோசனம் கொடுத்தவர் நெல்லையப்பா காந்திமதி என்ன வடக்கு முகமா நான் புறப்பட்டு விட்டேன் சரி புறப்பட்டவன் மானூர்ல போய் அடக்கமாக போறேன். ஆமா நான் மானூர்ல போய் அடக்கமாக போறேன் சரி என்ன பார்க்கணுமானால் ஆமா நீ ஆணி திருநாளையில உனக்கு தேரோட்டம் நடக்கும் அந்த ஆணி திருநாள் தேரோட்டம் நடக்கும் போது ஒரு திருநாள்ல என்ன வந்து மானூர்ல காட்சி கண்டுக்கும். ஆமா அங்க வந்து கண்டுக்கோ இந்த மானூர்ல வந்து காட்சியை நடத்திக்கும் சரி நான் இனிமே திரும்ப மாட்டேன் என்று அந்த நிலைப்படுத்தி அனுப்பிவிட்டு சரி அந்த அம்பலவான தேசியர் வடக்கு முகமாக வந்து மானூரு தன்னரிலை மக்களுடைய இடமாறி அடக்கமாறி இருக்கார் அம்பரவான தேசிகரான் அந்த அம்பரவான இருக்கும் போது இந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் அம்பலவான சுவாமியை அவர்கள் அன்றினமோ வணங்கி வருவார். அந்த மக்கள் எல்லாம் வந்துள்ளவோ அந்த மலரடியே வணங்கி வாரார். அம்பலவான சுவாமி அருளோடு இருக்கின்றாரே இருக்கு அங்கு அருளோடு இருக்கின்றாரே அந்த ஊரில் உள்ள மக்களுக்கெல்லாம் அமைய அதாவது ஊருன்னு இருந்தா என்னன்னே அந்த ஊரை வரவு செலவு பார்ப்பதற்கு ஆமா அந்த ஊரை வழிநடத்தி செல்வதற்கு ஒரு பெரியவர் இருப்பார். உண்மை உண்மை அது மாதிரி இந்த ஊர்ல நல்ல பல காரியங்களுக்கு தலைமையாக இருந்து சரி வழிநடத்தி செல்லக்கூடியவர் காரலிங்க கரையாளன். அந்த காரலிங்க கரையாளன் சீவரராஜா உய்யா கொண்டா மந்திரி கிட்ட சிபாரிசு பண்ணார். ஆமா எங்க அம்பலவான சுவாமிக்கு சரி உங்க காலத்துல இந்த அம்பலம் கட்டி ஆகணும் ஆக வேண்டாம் அம்பலம் கட்டணும்னு சொல்லி ஆரம்பிப்பதே இந்த கரையாளன் தான். சரி அப்படி கரையாள ஆரம்பிக்கும் போது அப்படியே ஆகட்டும் சரி இந்த மானூர்ல அம்பலவான சுவாமி பிரகாசிக்கட்டும் சரி அவருக்கு அழகான அம்பலம் கட்டுவோம் அப்படின்னு மானூர் மக்களை எல்லாம் ஒன்று திரட்டினார். சரி மானூர் மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி மக்களிடத்திலே பேசுறார். சரி அதாவது நம்ம மானூர் மக்களுக்கு நல்வாக்கு வழங்கும் தெய்வமாக அம்பலவாணர் இருக்கிறார். ஆகவே ஏராளம் வரங்களை ஈர்ந்திடும்
சரி, நமது அம்பலவான சுவாமி அருளோடு பொருளோடு அருள்வாக்கோடு தந்துகிட்டு இருக்கார். நமக்கெல்லாம் வாழ வழிவகுத்து கொண்டிருக்கக்கூடிய அம்பலவாணர். சரி, வாக்கு வரமும் தந்து கொடுக்கக்கூடிய அம்பலவாணர். அவருக்கு நாம அம்பலம் கட்டுவதில் ஆட்சேபனை இல்லை. இல்லை இல்லை, மக்கள் ஒருமுகமாகவே பேசினார்கள், கண்டிப்பா அம்பலம் கட்டியாகணும். ஆமா, அப்படின்னா அப்ப அம்பலம் கட்டணுமானா காஞ்சிபுரம் செங்கல்ல கைபுடி செங்கலா கொண்டு வரணும். கொண்டு வரணும் அப்படின்னு கரையாளன் சொன்னார். சரி, காஞ்சிபுரம் செங்கல்ல இருந்து என்ன கைபுடி செங்கலா கொண்டு வந்து அம்பலவான சுவாமிக்கு அம்பலம் கட்டணும். சரி அப்படின்னு ஒரு முடிவெடுத்து நாள் பார்க்கணும். நாள் பார்த்தார்கள். நாள் பார்த்து தனங்கூரி தனங்கூரி நாள் பார்த்து தனங்கூரி நல்லதனோ பார்த்தார்கள். நல்லதனோ பார்க்கும் போது கொண்டு வரணும். அங்க முளை பிடித்து அம்பலம் கட்ட ஆரம்பிச்சாச்சு. சரி, இந்த மானூர் மக்கள் எல்லாம் ஒரே முகமாக சேர்ந்து அம்பலம் கட்டுவதற்கு ஒற்றுமையாக இருக்கிறார்கள். நன்றாக உழைக்க போகிறார்கள். ஆமா, ஆகவே காஞ்சிபுரம் செங்கல்ல கைபிடி செங்கல் எப்படின்னு கேட்கணும். ஆமா, எப்படி? காஞ்சிபுரத்திலே கரையாள நின்று கொண்டு வரிசையா மானூர் வரைக்கும் ஆள நிறுத்தப்பட்டார்கள். சரி, உண்மை. அதான் கை மாற்று செங்கல்ங்கிறது. ஆமா, அதாவது கரையாள ஒரு செங்கல் எடுத்து எறிவார், அடுத்த ஒரு ஆள் வாங்கும். சரி, அந்த ஆள் வாங்கி இங்கே எறிவார். அப்படி கைமாற்று செங்கலா காஞ்சிபுரத்திலிருந்து இங்க மானூருக்கு செங்கல் வருது. சரி, செங்கல் வந்து அந்த அம்பலவான சுவாமிக்கு அம்பலம் கட்டுவதற்கு சரி 4 புறமும் அடிப்படை போட்டாச்சு. அடிப்படை போட்டு காஞ்சிபுரம் செங்கல் வந்து 4 புறமும் சுவர் வளர்ந்துகிட்டு இருக்கு. ஆமா, 4 புறமும் சுவர் வளரும் போது சரி அங்க காஞ்சிபுரத்தில் கரையாளானவர் பார்க்கின்ற போது அங்க போற வார பாதையில் ஒரு திருவாளிய கல்லை கண்டாரே. அந்த கரையாளனானவர் கண்ட கல்லாறு காட்சி தரும் கல்லா இருக்கிறது. பார்க்க ஒரு பெரிய காட்சி மாதிரி தெரிகிறது. ஆமா, ஏன்னா இங்க தெய்வம் குடிகொண்டிருக்கிறார்னா அது ஒரு சிறந்த கல்லு தானே. சரி, எங்க துள்ளூர்த்தி மாடசுவாமி துணை இருக்கிறார்னா அந்த கல்லு ஒளிமயமாகத்தானே இருக்கும். நம்ம எல்லாம் காவல் தெய்வமாக இருக்கும் கண்கண்ட தெய்வம் அல்லவா மாடசுவாமி. ஆமா, அந்த மாடசுவாமி குடியிருக்கின்ற மாபெரும் கல்லு அந்த கரையாளனுக்கு ஒரு காட்சி தரும் கல்லாகவே தெரிந்தது. அந்த கல்லு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி? உருண்டு நல்ல திரண்ட கல்லு, ஒழுக்கமான திருவாரிய கல், 10 வண்டி சுற்றி இருக்கும்